வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போது சில பேருக்கு இந்த ரீல்ஸ் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ரீல்ஸ் போட்டு தன்னையே ரீல்ஸ் எடுத்துப்பாங்க. எடுத்துகிட்டு அதை இன்ஸ்டாகிராமு அப்படி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிவிடுவாங்க. இது சில பேருக்கு இதுவே சத்ருவாக முடியும். சிங்கப்பூரில் ஒரு நபருக்கு அந்த மாதிரி தான் ஆயிருக்குங்க. எக்கச்சக்கமாக மாட்டின்ட்டார் அவர் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த இளைஞர். 18 வயசு தான் ஆகுது அவருக்கு. ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். இந்த எஸ்எக்ஸ் பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் ஏதோ கோர்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸ்டூடெண்ட் பாஸில் இருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சென்ற மார்ச் மாதம் இந்த வருஷம் இங்கே சிங்கப்பூரில் ஐ ஜூஸ் அப்படின்ட்டு ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குங்க. அதில் அந்த ஆரஞ்சு ஜூஸு விற்கும் மிஷின் தான். அது ஆள்லாம் கிடையாது. ஒரு $2 நம்ம போடணும். அதில் கேஷாவோ இல்லை கார்டு கூட காட்டலாம். போட்டோம்னாக்க அந்த மிஷின் என்ன பண்ணணும்னா, ஒரு 3 ஆரஞ்சு இல்லை 4 ஆரஞ்சு எடுத்துக்கும். அது எடுத்து கொண்டாந்து உருட்டி விடும். உருட்டின உடனே அதை அது புழிஞ்சிரும், ஜூஸ் ஆக்கிரும். ஜூஸ் ஆக்கின உடனே ஒரு டம்ளர் ஒன்று கீழே உக்காந்துக்கும். அந்த டம்ளரில் ஒரு ஹேண்டில் பார் மாதிரி வரும். அந்த ஹேண்டில் பார் மூலம் அந்த ஜூஸு அந்த டம்ளரில் ரொம்பின உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிளாஸ்டிக்கை போட்டு சீல் பண்ணிடும். அந்த டம்ளரை பண்ணிவிட்டு ஒரு சின்ன பஸர் மாதிரி அடிக்கும். அப்புறம் அந்த டோர் மேலே திறக்கும். அப்புறம் நம்ம கையை விட்டு அந்த ட்ரிங்கை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை குடிக்கிறதுக்கு ஸ்ட்ரா வேணும் இல்லையா, அது பக்கத்தில் வச்சுருப்பாங்க. ஒரு நாப் மாதிரி இருக்கும். அந்த நாப்பை தூக்கினோம்னா ஒரு ஸ்ட்ரா வெளியே விடும். அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதை இந்த பையன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏதோ இது ஊர்புறா நிறையா இடத்துல இருக்கும். இந்த ஐ ஜூஸுங்கிற வெண்டிங் மிஷின். இவர் ஏதோ தாம்சன் ரோடில் ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கு. அங்கே போயிருக்காரு. அங்கே போயிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணல. வெறும்னா அந்த ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்ட்ராவை எடுத்திருக்காரு. எடுத்துட்டு அதை வாயில் போட்டு நல்லா நக்கிட்டு திருப்பி அதே இடத்துல வச்சுட்டு இதை என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வீடியோ எடுத்துட்டார். தண்ணியை வீடியோ எடுத்துட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்டிங் பண்ணிட்டார். அது என்ன ஆச்சுன்னா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது வைரல் ஆகிடுச்சு. நிறைய பேர் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அப்படியே சிங்கப்பூரியன்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கொதிச்சு போயிட்டாங்க. என்னடா இவ்வளோ வல்கராக பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒரு மாதிரி ஹீட்டடாக ஆகிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே ஐஜியூஸ் கம்பெனியும் இதை பார்த்துட்டு அதை என்ன பண்ணியிருக்கு, உடனடியாக போலீஸில் அஃபிஷியல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. அது மாத்திரம் இல்லை, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நல்ல செயல் பண்ணாங்க. அந்த பர்டிகுலர் இதில் அந்த மிஷினில் எல்லா ஸ்ட்ராவையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. 500 ஸ்ட்ராவோ இருக்கும் போல் இருக்குது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேற போட்டு அப்புறம் அந்த இடத்தெல்லாம் சானிடைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே போலீஸ் இவரை பிடிச்சிருது. வித்தின் அ ஃபியூ டேஸ் இவரை பிடிச்சி. ஏன்னா அவர் மூஞ்சியெல்லாம் காமிச்சிருக்காரு இந்த வீடியோவில். அதனால் ரொம்ப ஈஸியாக போச்சு. அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு இப்போ 13ஆம் தேதி ஜூலை ஹியரிங் வச்சாங்க அவருக்கு. அப்போ ப்ராசிக்யூஷனில் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நம்ம, ஏன்னா இவர் ஸ்டூடெண்ட் பாஸில் இருக்கார். இவர் பண்ண செயலுக்கான தண்டனை மிஸ்சீஃபில் வரும். அப்புறம் அந்த சில்லறத்தனமாக பண்ணுறது இல்லையா, அதாவது ஒரு நியூசன்ஸ் அப்படிமோ இல்லையா, அது ரெண்டுத்துலேயும் வரும். ஸோ ரெண்டும் சேர்த்து இவருக்கு 2.5 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கலாம். அப்புறம் சில ஆயிரங்களில் ஃபைனும் போடலாம். இப்போ இவருக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா இமிக்ரேஷன் ரூல் படி என்ன ஆகுன்னா, இவருடைய ஸ்டூடெண்ட் பாஸ் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஆனால் இவருக்கு இப்போது அந்த ஃப்ரான்ஸுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் பாஸ் அரேஞ்ச்மெண்ட் என்னென்னா, அந்த ஒரு மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மாதிரி. இவர் ஒரு தடவை தாய்லாந்து போனார். அதுக்கப்புறம் இப்போ திருப்பி ஃப்ரான்ஸ் 3 மந்த்ஸுக்கு போக வேண்டியிருக்கு செப்டம்பர்லேருந்து. ஸோ இவர் ஜெயிலில் போட்டாங்கன்னா அதெல்லாம் அஃபெக்ட் ஆகிடும். ஸ்டூடெண்ட் பாஸும் கேன்சல் ஆகிடும். அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐசிஏக்கு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராசிக்யூஷனில் கேட்டு இந்த மாதிரி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க, இவருக்கு ஜெயில் தண்டனை கொடுத்தா எல்லாமே போயிடுமா, கேன்சல் ஆகிடுமா, இவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கேட்டிருக்காங்க. ஸோ அங்கேருந்து விளக்கம் வந்தவுடனே இவர் இப்போதைக்கு 30ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க. ஜூலை 30ஆம் தேதிக்கு அவர் குற்றத்தை ஒத்துக்கிறேன்ட்டார். ப்ளீட் கில்ட்டி அப்படின்னு பேர். 30ஆம் தேதி அவர் ஒத்துக்க போகிறாரு. அதாவது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா,
இவர் பண்ண செயல் வந்து ஒரு குறும்புத்தனமாக தான் இருக்குது, விளையாட்டுத்தனமாக தான் இருக்குது. ஏன்னா சின்ன வயசு, அவருக்கு 18 வயசு தான் ஆகுது, மெச்சூரிட்டி வரல. ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இதை வந்து நம்ம லேஸில் எடுத்துக்க முடியாது. ஏன்னா திஸ் இஸ் எ கொஸ்டின் ஆஃப் ஹைஜீன். இப்போது இவர் வந்து வீடியோலாம் போடல, ஆனால் நக்கிட்டு வச்சிடறாரு வச்சுங்களேன். மற்றவங்க வந்து அங்கேருந்து ஸ்ட்ரா எடுத்து அதில் அவங்க குடிக்க போகிறாங்க. இது எவ்வளோ சுகாதார கேடு பாருங்கள் அது. ஸோ அதனால் திஸ் டசன்ட் ஜஸ்ட் இன்வால்வ் மணி. ஏன்னா அவங்க ஸ்ட்ராவெல்லாம் மாற்றிட்டாங்க. அது வந்து 500 ஸ்ட்ரா $5 தான். அது இட்ஸ் நாட் அ பிக் திங். ஆனால் கொஸ்டின் இஸ் இட்ஸ் அ ஹைஜீன், பப்ளிக் ஹைஜீன் இஸ் இன்வால்வ்டு. அதுதான் மெயினாக பார்க்கணும். அதனால் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுக்கணும். இவருக்கு ஐயோ ஸ்டூடெண்ட் பாஸ் கேன்சல் ஆகிடுமே, இவர் படிக்க முடியாமல் போயிடுமே அப்படிலாம் இறக்கம் காட்டக்கூடாது. ஏன்னா இவர் பண்ண செயல் வந்து வேறு ஏதோ பண்ணியிருந்தா கூட, ஏதோ கிராசிங் பண்ணுறாரு ரெட் லைட்டில், அதெல்லாம் வேறு விஷயம். பட் இந்த மாதிரி ஒரு ஹெல்த் விஷயத்தில் அவர் விளையாடினார்னா, எ மெசேஜ் ஷுட் பி சென்ட் டு ஹிம், நாட் ஓன்லி டு ஹிம், டு எவ்ரிபடி எல்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அந்த மாதிரி பண்ணால் தான் இந்த மாதிரி கேஸ்கள்லாம் வராமல் இருக்கும். நம்ம நிறையா பார்க்குறோங்க. அதாவது ஜென்ரலாக அந்த வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்களே, குறிப்பாக இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸு, நார்த் அமெரிக்கா, அங்கேருந்து வர்றவங்கலாம் என்னென்னா, அவங்க வந்து அவங்களுடைய ஒரு ஒப்பீனியன் சிங்கப்பூர் பற்றி என்னென்னா, அது என்னடா ஒரு சின்ன நாடு, வேர்ல்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் தான் அது, அது கான்டாஸ் கூட கிடையாது, ஒரு டாட் தான் அது, குட்டியூண்டு நாடு. அதுக்கு ஒரு பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர், ஆர்மி, போலீஸு, என்னடா விளையாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டலாக பார்க்குறாங்க. நிறைய பேர் வந்து சிங்கப்பூரை வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு கீழ்த்தரமாக ஒரு கிண்டலாக பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய நாடா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது. அவங்க என்ன தான் ஒரு ஏளனமாக பண்ணி இந்த மாதிரி குற்றச்செயல்கள் ஈடுபட்டால் கூட பெரம்படியெல்லாம் கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்போ தான் வந்து சரிப்பட்டு வரும். முன்ன அப்படி தான் மைக்கேல் ஃபேன்னு ஒருத்தர் அமெரிக்கன் வந்தார். அவரும் இளைஞர் தான். அவர் என்ன பண்ணார், அந்த கார்லெல்லாம் வந்து பெயிண்ட்டு தூவிட்டார், பெயிண்ட் அடிச்சிட்டார், எல்லாத்துலேயும் ஸ்பில் பண்ணிட்டார் பெயிண்ட்டை. இது வந்து ஒரு அவர் செய்த ஒரு தவறான செயல் தான் அது. அதை வண்டலிசம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பண்ணிட்டார். அவருக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி பெரம்படியும் கொடுத்தாங்க. ஒரு ஐ திங்க் 6 பெரம்படியோ அவங்க கொடுத்துருந்தாங்க. இது வந்து பெரிய இஷ்யூ ஆகிட்டு அமெரிக்கன் பிரசிடெண்ட் எல்லாமே அப்பீல் பண்ணாங்க, இந்த மாதிரி மன்னிச்சு விட்டுருங்க யங்ஸ்டர் அப்படி இப்படின்னு. அப்போ வந்து லீ குவான் யூ தான் இருந்தார் ஆக்டிவாக. அவர் சொல்லிட்டார், குற்றம் தான், மன்னிப்பெல்லாம் கிடையவே. யாராக இருந்தாலும் சரி, அமெரிக்கனோ, ஜப்பனீஸோ, இந்தியனோ, யாராக இருந்தாலும், சிங்கப்பூரியனோ, யாராக இருந்தாலும் குற்றம் தான். இவர் பண்ணது வந்து இந்த கார் மேலெல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்காரு. அந்த கார் ஓனர்ஸுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படும் பாருங்கள். அவங்க எல்லா காரையும் எடுத்துகிட்டு போய் ஒர்க் ஷாப்பில் கொடுத்து அதை பெயிண்ட்டு கீறி எடுத்துகிட்டு வேறு ரீபெயிண்ட் பண்ணி எவ்வளோ செலவும் ஆகும், எவ்வளோ டைம் வேஸ்ட்டு. அதனால் இதுக்கெல்லாம் ஏஸ் டு பே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிரசிடெண்ட்டே கேட்டார், அமெரிக்கன் பிரசிடெண்ட்டே கேட்டாருங்கிறனால ஒரு 2 கேன் ஷார்ட்டு கம்மி பண்ணினாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவருக்கு வந்து அந்த பனிஷ்மெண்ட்டை நிறைவேற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஊர் போனவுடனே கூட சொல்கிறார், எனக்கு 3 மாதம் வரைக்கும் எனக்கு உட்கார முடியலைங்க, அந்த மாதிரி வலி அப்படிங்கிறார், பெரம்படி வாங்கிட்டு. அதனால் இந்த மாதிரி செயல்களுக்கெல்லாம் நம்ம வந்து பரிதாபமே காட்டக்கூடாது, பச்சாதாபமே காட்டக்கூடாது. ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட்டை கொடுத்தணும். ஸோ தட் a மெசேஜ் இஸ் சென்ட் அக்ராஸ். அதுதான் நம்ம சொல்ல வரோம். நம்ம வந்து 30ஆம் தேதி திருப்பியும் வரோம். என்ன வருதுன்னு பார்ப்போம். ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் நம்ம திருப்பியும் வீடியோ போடலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.